வெல்கம் டு கேரளா ராட்டை கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்பின் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது. அதாவது 22/4/2024. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே 22 அப்படிங்கிற 2 நம்பரும் அதே மாதிரி 24 அப்படிங்கிற 2 நம்பரும் கிடச்சிருக்கு. இதை பேஸை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பின்பின் கம்பெனியில் 766வது ட்ரா. சரிங்களா? நமக்கு 22ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து பின்பின் கம்பெனியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா போன மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 22ஆம் தேதி வர்ற எல்லா ட்ராவிலையும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடுறாங்க. அதில் இன்றைக்கி வந்து நமக்கு பின்பின் கம்பெனியோட ட்ரா இருக்குது. இதில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் என்னென்ன கம்பெனி ஆடுறாங்களோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போன மாதம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க. அதை பேஸாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம அதையும் நோட் பண்ணதுனால தான் அதையும் நம்ம கொண்டு வரோம். இப்போ 22ஆம் தேதி ஒரு ஸ்பெஷலாக நம்ம வித்தியாசமான நம்பர்கள் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா நாளைக்கு வந்து 726வது குழுக்கள், 766வது குழுக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. நாளைக்கு பார்க்கலாம் எப்படியெல்லாம் நாளைக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வருது எப்போயுமே. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எல்லா மாதத்தினுடைய சார்ட்டை எடுத்து பாருங்கள். 22ஆம் தேதிக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறாங்க. அது எல்லா காரோனியாகட்டும், அதே போக அதுக்கு முதல்ல 50-50 ஆகட்டும், அதுக்கு முதல்ல ஆகட்டும், ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி 22ஆம் தேதி கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் முயற்சி பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்ப்போம் அப்படி. அதே மாதிரி 13ஆம் தேதி 14ஆம் தேதியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு வித்தியாசமான நம்பர்கள் ஆடிக்கிறாங்க. அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 350ன்னு ஆடிக்கிறாங்க இல்லையா? அதில் வந்து அதுமாதிரி 399 அப்படிங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் வந்து நமக்கு இந்த டேட்டுகளில் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆடிக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு போன மாதமும் நமக்கு இந்த 22ஆம் தேதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் வந்துச்சு. நம்ம போன மாதமே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மாதமும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22வது ட்ரா போயிட்டுருக்கு. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 30 நாள் ஒரு 8 ட்ரா மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 5வது மாதம் தான் ட்ரா. சரிங்களா? 5வது மாதம் ட்ரா தான் மாறும். அதில் வின்பின் கம்பெனி இந்த மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 5 ட்ரா வந்திருக்கு. இதை வின்பின்னில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ட்ரா வின்பின் தான், அதுக்கப்புறம் ஒரு வின்பின், அதுக்கப்புறம் இதோட 4வது வின்பின் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ 5வது வின்பின்னு ஒரு இருக்குது. இந்த மாதத்தில் 5 டைம் வந்து நமக்கு வின்பின் கம்பெனி வருது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அக்ஷயா கம்பெனி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாருங்க போன மாதம் இருந்தது இல்லையா, போன வாரம் இருந்துச்சு இல்லையா, நமக்கு 14ஆம் தேதி நம்ம போன மாதம் 14ஆம் தேதி சொன்னோம் இல்லையா, அந்த ட்ராவில் நமக்கு 350ன்னு ஆடினாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி 550ன்னு ஆடிட்டாங்க. 350 550 அவ்வளோதான். அக்ஷயாவை அப்படியே வச்சுருக்காங்க. போன மாதம் என்ன கொடுத்தாங்களோ அதில் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி 550 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எப்படியா இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கணக்கு அந்த 5ஆம் நம்பரை பி போர்டில் வைக்கணுங்கிற கணக்கு அவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது எதனால் 5ஆம் நம்பர் பி போர்ட்லேயே வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா முதல்ல பாருங்கள் 158 அதுலேயும் 5ஆம் நம்பர் தான் இருந்துச்சு. சரிங்களா? அக்ஷயாவில் 5ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. இப்போயும் மாற்றுவாங்கன்னு பார்த்தா இல்லை, அதே தான் 5ஆம் நம்பர் தான் மறுபடியும் நமக்கு பி போர்டில் தான் நேற்று சொன்ன முடியும். 5ஆம் நம்பர் தான் மறுபடியும் பி போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வின்பின் கம்பெனி என்ன மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 908ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 531 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 833 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும்னா ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக தெரியுது பார்த்திங்களா? அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்ன கம்பெனிகள் நாளைக்கு வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு திரும்ப வந்து ஏ போர்டில் எனக்கு 3ஆம் நம்பர் மேல்கிட்ட விட்டு ஏ போர்டு 3ஆம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனாலங்கன்னா 5க்கு 3 தான் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஏன்னா 0க்கு 3 5க்கு 3 ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன்னா 5க்கு 3க்கு 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3க்கு 5 5க்கு 3 மேலே பாருங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள். 5க்கு 3 3க்கு 5 அது அப்படி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கில் காமிக்குது. உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 3 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி பி போர்டு
பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்க, பி போர்டு அப்படி என்னங்க வரப்போகுது, நாளைக்கு 2ஆம் நம்பர் வரணும். ஏன்னா 2ஆம் நம்பர்னால் 5க்கு 2ன்னு தான் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா, 5ஆம் நம்பருக்கு 2 நாளைக்கு ரொம்ப சின்ன நம்பர் தாங்க எதிர்பார்க்குறோம், பெரிய நம்பரில் இல்லை. நாளைக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் 325 இந்த மாதிரி 127 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0 நாளைக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பி போர்டில் என்ன கொடுப்பாங்கன்னா 5க்கு 0 அப்படிங்கிற நம்பர் வரக்கு 5க்கு 0, அதாவது 500 இப்படி பார்த்து பாருங்கள் 560ன்னு வரணும், அப்படி இல்லைனா 562ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது. ஏன்னா 325ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் அப்படி தான் கணக்கில் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம கொடுத்த நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தொடர்பு இருக்கிற நம்பராக தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். ரொம்ப சிக்கலான ஒரு நம்பர் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த 22ஆம் தேதி நான் சொல்லிட்டேன்ல, இந்த 22ஆம் தேதி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் கொஞ்சம் சிக்கலான நம்பர்கள் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இருக்குது, நாளைக்கு வின்னிங் இருக்குது, மாற்றமே இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு 3-1ட்டா, சி போர்டு, பி போர்டு வந்து 2 அல்லது 0. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 7ஆம் நம்பர் வரணுங்க. 7ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங், ரொம்ப பெண்டிங் நம்பரு. 7ஆம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்வனியில் அடிக்கப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அடித்தாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 571 கார்வனியை ப்ளஸில் அடித்தாங்க. அதுவும் 11ஆம் தேதி அடித்தாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் வந்துச்சா இல்லை. அதுக்கப்புறம் பி போர்டில் 7ஆம் நம்பர் வருதா அப்படின்னு பார்த்தா பி போர்டில் 7ஆம் நம்பரே கிடையாது. இந்த மாதமே பி போர்டில் 7ஆம் நம்பரே வைக்கல. எல்லா நம்பரும் வச்சுருக்காங்க, நான் பி போர்டில் 7ஆம் நம்பர் வச்சுருக்காங்களா, இல்லை, 7ஆம் நம்பரே கிடையாது. அது மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் 7ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப. ஏன்னா வின்வின் கம்பெனி எப்போயுமே 7ஆம் நம்பர் எல்லாம் ஆட மாட்டாங்க. பட் நாளைக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பருக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 7ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் 0க்கு 7ன்னு வரலாம், இல்லை 5க்கு 7ன்னு வரலாம். இந்த 2 நம்பரில் ஏதோ இடத்துல வரப்போகுது. 0க்கு 7நாலும் 5க்கு 7நாலும் ஒரே கணக்கு தான். நீங்கள் மாற்ற வேண்டாம். நீங்கள் என்னங்க 0க்கு 7 இப்போ 5க்கு 7ங்கிறீங்கன்னா ரெண்டும் ஒரே கணக்கு தான். 0வும் 5ம் ஒரே நம்பர் தான். சரிங்களா, 2 பவரில் அது பவர் இது பவர். சரிங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி மெத்தட் தான். சரிங்களா, நீங்கள் 0நாலும் 5நாலும் ஒன்று தான். சரிங்களா, நம்ம கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் மற்றதுக்கு என்னமோ தெரியாது எனக்கு. ஆனால் நம்ம கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் 5நாலும் 0நாலும் ஒரே நம்பர் தான். அதே மாதிரி தான் 4நாலும் 9நாலும் ஒரே நம்பர் தான். 7நாலும் 2நாலும் ஒரே நம்பர் தான். அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்துக்குவோம் நம்ம. எப்போயுமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அதே இடத்துல 5ஆம் நம்பர் கொண்டு வந்து வச்சுட்டு பாருங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு தெரியுங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தில் நமக்கு இந்த பாருங்கள் 550ன்னு அடிச்சிட்டாங்கல்ல, மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் கொடுக்கணும். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 735 இருக்கணும், இல்லை 325 இருக்கணும், இல்லை 327 இருக்கணும். அதான் எனக்கு எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா 105 இருக்கணும், இல்லைனா 305 இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் நான். இதில் எனக்கு சரியாக தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 766ங்கிற ட்ரா நம்பர் இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 6ஆம் நம்பருக்கான சான்சஸ் ஆல் போர்டில் இருக்குது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன போட்டு குழப்பாமல் தெளிவாக சொல்லுங்கண்ணா. நாளைக்கு என்ன ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 4 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதானமாக நாளைக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். இதில் தான் நமக்கு நாளைக்கு வின்னிங் வந்தாகணும் அப்படிங்கிற நம்பர் தான் உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, என்னென்னா 6, 5 அதே மாதிரி 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 இதுக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வந்து முடிஞ்சிடணும். 65-73 அப்படிங்கிற நம்பர் என்னோடய கணக்கில் ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 65-73ங்கிற நம்பர். ஏன்னா 3ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். 3ஆம் நம்பரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சி போர்டில் 3ஆம் நம்பர் வரவே கிடையாது. சரிங்களா, சி போர்டில் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட நம்பர் வின்வினில் தான் முதல்ல அடித்தாங்க 3ஆம் நம்பர். அதுக்கப்புறம் எங்கேயாவது சி போர்டில் 3ஆம் நம்பர் வந்திருக்கா பாருங்கள், வரவே வராது. சரிங்களா, வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பி போர்டில் தான் நமக்கு நிறைய டைம் வந்துருச்சு, ஏ போர்ட்லேயும் கூட வந்துருச்சு. ஆனால் சி போர்டில் 3ஆம் நம்பருங்கிறது வரவே கிடையாது. அதை எதிர்பார்க்கும். அது ஏ போர்டில் கூட வரலாம், நாளைக்கு சி போர்டில் கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 65-73 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு நான் டார்கெட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம்.